பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ. மகா கிருபை இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டுட்டாண்டது. நீர் பேசுமையா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், சூழ்நிலைகள் மத்தியிலே உடைய பாதத்தில் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தையில் இடைப்பட்டு பேசும்படி ஜெபிக்கிறோம். நீ பேசும் ஆசீர்வதி பலப்படுத்தும் இந்த வார்த்தையை எங்களை பலப்படுத்துவதால் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1 கொரிந்தியரிலே 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதிக்கிறவர்களும் அநேகரும் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இப்படி படுத்திருக்கும் போது, ஆண்டவரே பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்தினுடைய அந்த வழிபடுத்தல் எப்படி இருக்கும் ஜெபம் பண்ணும்போது, வானத்தில் ஒரு பெரிய கதவு, அந்த கதவுக்கு நம்ம எவ்வளோ அளவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பெரிய கதவு, அது பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கதவு திறக்குது, பூட்டப்படுகிறது, திறக்குது, பூட்டப்படுகிறது. கொஞ்ச நேரத்தில் திறந்து அதிலிருந்து பொன்னை போல சில காரியங்கள் பூமியில் கொட்டுச்சு. நான் உடனே எழுப்பி உண்மையாலே நடந்திருக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஆண்டவர் பேசின வசனம் தான் இந்த வார்த்தை, அனுகூலமான கதவு நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளுடைய செய்தியின் தூதி தலைப்பு, கர்த்தர் கதவை திறக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. நாமும் தட்டி தட்டி பார்க்குறோம், திறக்க மாட்டேங்குது. சிலரை கேட்போம்னா இது என்னைக்கு திறக்கும், எப்போ வாய்க்கும் காத்திருக்கிறோம். காத்திருந்து 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 இருதயங்கள் எல்லாம் பலட்சியமாய் போய் சோர்ந்து போய் அநேக சபையில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மளோட இந்த வார்த்தைகளை கொண்டு திடப்படுத்துகிறார். பெரிதும் அனுகூலமான கதவை கர்த்தர் நமக்கு திறக்கிறார். நாம போய் திறக்கிறது இல்லை, கர்த்தரே நமக்காக அதை திறக்கிறார். வெளிப்படுத்தல 3ஆம் அதிகார புஸ்தகத்தில், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் போது, பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதறியாமல் நீ என்னை உறுதியாக விசுவாசத்தில் நின்றபடியால் உனக்காக நான் திறப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி நான் உனக்காக வாசலை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலங்களில் நமக்காக பூட்டிருக்கிற வாசல்களை திறப்பதற்கு நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். பாருங்க, பிலதெல்பியா சபைக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. அந்த சபைக்கு விசுவாசத்தில் மிகவும் குறைந்து போயிருந்தாங்க. விசுவாசமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம கூட விசுவாசம் எல்லாம் இழந்து போய் இந்த காரியம் இனி வாய்க்காது, இனி நடக்காது என்ற முடிவுக்கே வந்து விடுகிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, பெரிதும் அனுகூலமான கதவை இந்த கால வேளை கர்த்தர் நமக்கு திறக்கிறார். அவர் திறந்தா என்ன நடக்குதுன்னா, அவர் திறக்கும் போது ஒரு மனிதன் திரும்ப பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் ஒருவனை திறக்க முடியாது என்று வாசிக்கிறோம். அவனுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனா யாரை மறுதளிக்கிறேன்னா ஆண்டவரை மறுதளிக்கிறோம். இந்த பிலதெல்பியா சபை என்பது ஒரு நல்ல சபை, அநேக சபைக்கு முன்மாதிரியான சபை. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 7 சபைகளுக்கான கடிதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு சபை இந்த பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபைக்காண்டு சொல்றாரு, நான் உனக்காக வாசலை திறப்பேன். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் அதே வார்த்தைகள் சொல்றார், நான் உனக்காக கதவுகளை திறக்க வல்லவராக இருக்கிறேன். நாம என்ன செய்யணுன்றதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த பிலதெல்பியா சபைக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, ஆனால் அவங்க என்ன பண்ணலன்னா ஆண்டவரை மறுதளிக்கவே. நாம சின்ன சின்ன காரியங்கள் வாசல்கள் திறக்கப்படாத போது, பெரிய காரியமோ சின்ன காரியமோ நான் நினைக்கிறது சரியான படி திறக்கப்படாத போது நாம் கர்த்தரை மறுதளிக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுறது, மறுதலியாமல் இருந்ததால உனக்கு நான் வாசலை திறக்கிறேன். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மறுதலியாமல் இருக்கிற ஒரு கூட்டத்திற்காக கர்த்தர் நம்முடைய வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். அது என்ன சூழ்நிலையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கலாம், மரணம் கூட வரலாம், ஆனாலும் கர்த்தரை மறுதளிக்க கூடாது. அவனுக்கு பெரிய நம்மளை போல பலசாலியெல்லாம் இல்லை, கொஞ்சம் பலத்தை வச்சு போராடிட்டு இருக்கிறான். நடக்குமா, நடக்காதா, முடியுமா, ஆகுமா, இந்த கேள்விகளோட தான் வாழ்க்கை நகருது. நான் அங்கே சொல்கிறேன், ஆண்டவர் உனக்காக வாசல்களை திறப்பேன். இது இந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எபேசிலிருந்து கொரிந்து சபைக்கு பவுல் கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்றால், அது விபச்சாரங்களினால நிறைந்த பட்டணம்,
தியனால் என்று சொல்லப்படுகிற கிரேக்கு விக்கிரகத்தினாலே ஆளுகை செய்யப்பட்டதான ஒரு பட்டணம். அந்த ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் விக்கிரக வல்லமைக்குள்ளே தாக்கப்பட்டிருந்ததான ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட எபேசு ஜனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, பெரிதும் அனுகூலமான கதவை நான் உனக்கு திறப்பேன். தீனால்னா பாவம், தீனாலன்னா வசனம், தீனாலன்னா விக்கிரக ஆவி, தீனாலன்னா சாப வல்லமை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிசாசின் வல்லமைகள், விக்கிரக கோட்டைகள், பிசாசின் பலவீனமான பாவ வல்லமைகள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட இடத்துல அனுகூலமான கதவை நான் திறப்பேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எழுதிருக்குது, வைடஸ்ட் டோர். இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்குது, கிரேட்டஸ்ட் டோர். நம்ம தேவன் பெரிதான வாசலை திறக்கிறவன். நாம் நினைக்க ஒரு சின்ன வழி கிடைச்சிட்டா அது போதும், ஒரு சின்ன வாசல் ஏதாவது ஒரு மூலையில ஒரு இடம் கிடைச்சா ஒதுங்கிடலாம் நினைக்கிறோம். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன்னா, நமக்காக பெரிதும் அனுகூலமான கதவை திறக்கிறவன். நாம ஜெபிக்கும் போது சொன்னாங்க, இன்னைக்கு இது மட்டும், இந்த சின்ன விஷயத்த மட்டும் செய்யுங்க. சில பேர் சொன்னாங்க, சின்ன ஜபம் பண்ணுங்க, சின்னதா கேளுங்க, பெரிதா கேட்காது. ஆண்டு சொல்ற, நான் உனக்காக பெரிய கதவுகளை திறக்கிறேன். நம்முடைய தேவன் திறக்கிறதுக்கு நம்முடைய கருத்துல திறவு போட்டுது. இன்னைக்கு இப்போ இந்த கதவுகள்லாம் இருக்குது, ஒவ்வொரு கதவுக்கு தன்மை இருக்குது. சில கதவு தேக்கு மரத்தால் செய்யப்பட்டிருக்குது, சில மரங்கள் வேங்கையினால செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே ஒவ்வொரு கதவு ஒவ்வொரு மரத்தினால செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இந்த கதவுகளை திறக்கணும்னா ஒரு திறவுகோல் வேணும். நீங்க நம்ம வாழ்க்கையில நம்முடைய வாசல்கள் பூட்டப்பட்டது திறப்பதற்கு நாம எங்கேயோ அழைச்சிட்டு இருக்கிறோம். இதனால திறக்க முடியும், அதனால திறக்க முடியும், அதை வச்சு செஞ்சிடலாம், இதை வச்சு செஞ்சிடலாம், இதனால இந்த வாசல் திறக்கப்படும் நினைச்சு தள்ளி இருக்கணும். ஆனா வாசல்களை அடைபடுகிற கதவுகளை திறப்பதற்கான திறவுகள் நம்மிடத்தில் இல்லை, கர்த்தர் இடத்துல இருக்கிறது. நீங்க இந்த வெளிப்படுத்தல் 3-6 வசனத்தை வாசிக்கும் போது 6:7 தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 22 22 வசனத்தை வாசிக்கும் போது தாவீதின் திறவுகோலை உடையவரான நம்முடைய தேவன் நமக்காக வாசல்களை திறக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதவை திறக்கிறவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கதவுகளை திறப்பதற்கான திறவுகோல் இருக்கு. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த காரியத்துல இப்படி செஞ்சுட்டா இந்த டோர் ஓப்பன் ஆயிடும், இந்த வழி கிடைச்சிடும், போயிடலாம் அப்படின்னு. நீங்க என்னதான் முட்டி மோதினாலும், நாம சுயமா தட்டுறதுனாலையோ சுயமா முயற்சி செய்யறதுனால கதவு திறக்கப்பட்டாரு. இந்த கதவு பூட்டப்பட்டிருக்குது. சாவி இருக்கிறவங்க தான் கதவை திறக்க முடியும். நீங்க மணிக்கணக்கா தட்டினா கூட திறக்க முடியாது. ஏன்னா சாவி எங்க இருக்குதுன்னா என் கருத்துல இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கதவுகளை திறக்கணும்னா, திறக்கிற தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்காக திறக்கிறார். அவர் திறந்துட்டாருன்னா எந்த மனுஷனும் போட முடியாது. ஏன்னா திறக்கிறவருடைய கரத்துல சாவி இருக்கு. ஏன்னா மற்றவங்க போடுறதுக்கு அவங்ககிட்ட சாவி இல்லை. கவனிக்கும், தேவன்கிட்ட தான் சாவி இருக்குது. அவர் திறந்துட்டா இன்னொரு மனுஷன் பூட்ட முடியாது. ஏன்னா சாவி யார் கரத்துல இருக்குது? கர்த்தருடைய கரத்துல இருக்குது. அதை எந்த மனுஷனும் பறிச்சு நம்ம இடத்துல அவரிடத்துல வாங்கி நம்முடைய வாசலை அடைக்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் நமக்காக வாசலை திறக்கிறார். நாம போய் தட்டி தட்டி பார்த்து பல பேர் சோர்ந்து போய் சபையில உட்கார்ந்து ஒண்ணுமில்லை, இந்த காரியம் இதுக்கு மேலே நடைபெறாதுன்னு மூடிடும். இதுக்கு மேலே தட்டி தட்டி பார்த்து சோர்ந்து போய் நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஜெபிச்சு பார்த்தேன், துதிச்சு பார்த்தேன், உபாசம் பண்ணேன், அழுகையில் இருக்கிறேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, எதுவுமே திறக்க மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, கொஞ்சம் பலன் இருந்து மறுதலியாமல் இருக்க ஒரு கூட்டத்திற்காக தாவீதின் திறவுகோலை உடையவர் நமக்காக அனுகூலமான கதவுகளை திறக்கிறார். நாம போய் திறக்கணும்னு முட்டி போட்டு நம்ம மோதுறதால் இல்லை, கர்த்தர் இறங்க ஆரம்பிச்சுனா வாசல்களை திறக்கிறவர். அவருடைய வல்லமை பெரிதான வல்லமை. நாம என்ன நினைச்சிருக்கோம், ஆண்டு ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோம். இந்த காரியத்தை ஆண்டு செய்வாரு, இந்த காரியத்தை ஆண்டு செய்ய முடியாது, இந்த காரியத்தை மனுஷன் செய்வான், இந்த காரியத்தை உலகத்தான் செய்ய முடியும், எல்லாமே ஆண்டு செய்ய முடியாது. நாமே ஆண்டவருக்கு ஒரு தகுதியை வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டு சொல்றாரு, எல்லாவற்றையும் திறக்கவும் பூட்டவுமான அதிகாரத்துள்ள வல்லமை நம்முடைய தேவனுடைய கரத்தில் மட்டுமே இருக்கிறது. நீங்க நினைச்சிருக்கோம், என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, நம்ம யாருக்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால இந்த காலையில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நமக்காக திறக்கிறார். இந்த தியனால் என்று சொல்லப்படுகிற இந்த எபேசு பட்டணத்துல கிரேக்க தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார். பவுல் அங்க ஊழியம் செய்யும் போது இவரை கொலை செய்யும்படியாக, இவரை அந்த ஊழியம் செய்யும்படியாக தடுத்து கொண்டிருந்தார். அப்போ பவுல் ஆண்டவரை பார்த்து, என்ன ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியத்துல என்னை மாட்டி வச்சு இந்த ஊழியம் இவ்வளவு கடுமையா இருக்குது, என்னால முடியலன்னு சொல்லி கடுமையான ஊழியத்துல எபேசில் இருக்கும்போது தான் ஆண்டவர் எபேசு பட்டணத்தில் இருக்கிற பவுலோடு இடைப்பட்டு பேசினார். பெரிதும் அனுகூலமான கதவை அவனுக்கு அங்கே திறந்திருந்தார். எங்க நம்ம தேவன் அனுகூலமான கதவு திறக்கிறான்னா, நம்ம நல்லா இருக்கிற இடத்துல இல்லை, நம்ம சமாதானமா இருக்கிற இடத்துல இல்ல, போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, சமாதானமற்ற மத்தியில, விக்கிரங்கள் மத்தியில, சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் நமக்கு அனுகூலமான கதவுகளை திறக்கிறார். அந்த தியனால் ஆவி
ஜனங்களை பாவத்துல தடுக்கிற வல்லமை, ஜனங்களை அசுத்தத்துல தடுக்கிற வல்லமை, அவன் எழும்ப கூடாது சாபத்துல வச்சிருக்கிற வல்லமை. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க அந்த எபேசு பட்டணத்துல அவங்க வணங்கின விக்கிரகங்களை பத்தி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல 24 28 வசனங்கள் நீங்க வீட்டுல வாசிப்பாங்க. அங்கே தியானால் என்று சொல்லப்படுகிறதான ஒரு விக்கிரகத்தை அவர்கள் செய்து அந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கினதாக எபேசு பட்டணத்தை குறித்து வாசிக்கிறோம். தியானால்னா கிரேக்கத்தின் தெய்வம், அதுதான் எல்லா தெய்வத்துக்கும் பெரிய தெய்வம்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த தெய்வம் தான் அற்புதம் செய்ய முடியும். ஆனா இப்போ ஊழியத்துக்கு பவுல் உள்ள போய் சொல்றாரு, இந்த தேவனை காட்டிலும் மேன்மையான ஒரு தேவன் இருக்கிறார், அவரே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு என்று சொல்லி கண்டுக்கிறார். அப்ப அவங்க ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை. ஆனா நாட்கள் செல்ல செல்ல கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்களை விட அனுகூலமான வாசல்களை திறந்தார். நம்முடைய வாழ்க்கையில இதே போராட்டங்கள், இதே சூழ்நிலைகள், நாம் விக்கிரக கோட்டையுள்ள ஜனங்கள் மத்தியிலே, பாவகரமான ஜனங்கள் மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு நமக்கு வாசலே இல்லை, திறக்கப்படாது என்ற சூழ்நிலை இந்த காலையில் இருப்போமானால் கர்த்தர் நமக்காக அனுகூலமான கதவுகளை திறக்க விரும்புகிறார். நம்முடைய தேவன் நமக்காக திறக்கிறார்னா எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. அந்நிய தேசத்துல அந்நிய ராஜா இருக்கிற மத்தியில பவுலுக்கு கர்த்தர் திறப்பார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்துல நம்மில் இருக்கிற பெரியவர், நமக்கு விரோதமா இருக்கிற ஜனத்துக்கு முன்பாக நமக்கும் அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறக்க முடியும். அல்லேலூயா. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 64 66 வசனங்களை வாசிக்கும் போது அந்த கல்லறை பெரிய கல்லு அடைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் பார்க்கறாங்க, இதை யார் எனக்கு தள்ள முடியும்? ஆண்டவரே, இந்த கல்லை யார் புரட்டுவா? பிசாசானவன் பார்க்கறான், இவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வருகிறாரு, இயேசுவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். கல்லை புரட்டி வச்சு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்லறையை பத்திரப்படுத்தி இயேசு கிறிஸ்து வெளியே வரக்கூடாதபடி கதவு மூடியாச்சு. ஆனா அங்க என்ன நடந்தது? தூதனை கர்த்தர் அனுப்பி அனுகூலமான ஒரு வாசலை அந்த பெண்கள் வருவதற்கு முன்பாக, மரியாள் மார்த்தாள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் அனுகூலமான கதவை திறந்திருந்தார். 28ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களில நீங்கள் அதை வாசிக்க முடியும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நாம போய் திறக்கிறதல்ல, நாம் போய் நிற்பதற்கு முன்பாகவே நமக்காக வாசலை திறக்கிறவர். நிறைய பேர் சொல்றாங்க, நான் தேடி பார்க்கிறேன், புரண்டு பார்க்கிறேன், பணமெல்லாம் செலவழிச்சுட்டேன், திறக்கவே மாட்டேங்குது. தம்பி, சாவி யாருக்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இல்லை. சாவி யார்கிட்ட இருக்குன்னா கர்த்தர். வாங்க வேண்டியவர்கிட்ட இருந்து வாங்காம நம்ம என்னதான் போதிட்டு இருந்தாலும் நீங்களோ நானோ சகோதரனோ சகோதரி யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தாவீதின் திறவுகோலுடையவர் திறந்தால் ஒருவனும் பூட்டுவதில்லை. நமக்காக அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். 2 நாளாகமத்தில் வாசிக்கும் போது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே நம்ம சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து வாசிக்கிறோம். அவன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக மாற்றினார் என்று வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கவனிங்க, அவன் அரண்மனையை கட்டுறான், வீட்டையும் கட்டுறான், கர்த்தருடைய ஆலயத்தையும் கட்டுறான். ஆனா அவன் என்னெல்லாம் கையிட்டு செஞ்சானோ கர்த்தர் எல்லாவற்றையும் சாலமோனுக்கு அனுகூலமாக மாற்றி தந்தார். ஏன் அவனுக்கு அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டது? ஏன் இந்த சாலமோனுக்கு கர்த்தர் அனுகூலமாக எல்லா காரியத்தையும் மாற்றி தந்தார்? அனுகூலம்னா எல்லாமே நமக்கு சாதகமாக மாற்றி தருவது. நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் தேவத்தில் உண்மையாக கேட்கிறோமோ அதை நமக்கு அனுகூலமாக சாதகமாக கர்த்தர் மாற்றுவது தான் அனுகூலமான வாசல். ஆக பவுலுக்கு எதிராக இருந்த ஜனத்துக்குள்ளே கர்த்தர் அனுகூலமான ஆட்களை எழுப்பி தந்தார். இங்க சாலமோனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்தை கட்டுவதற்கு இருந்த தடைகள் மத்தியில, ஜனத்துக்கு மத்தியில ஆலயத்தை கட்டுவதற்கும் அரண்மனை கட்டுவதற்கும் எல்லாவற்றுக்கும் அவன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அனுகூலமாய் அவனோடு கூட இருந்தார். நம்முடைய தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். அவன் கட்டுறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டான், ஆனா அவன்கிட்ட ஒன்று செய்யறதுக்கு இல்லை. தாவீதுக்கு வாக்கு பண்ணினார், சாலமோன் கரங்களை நான் நிறைவேற்றினார் என்று சொல்லி கர்த்தர் எல்லா வாசல்களை திறந்தார். சேவ நாட்டு புண் அவனிடத்தில் தேடி வந்தது. நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்டுவதற்கு, பிரயாசப்படுவதற்கு, நம்மால் எழுதுவதற்கு முடியாத எல்லா சூழ்நிலையும் இந்த ஆண்டோர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நமக்காக அனுகூலமான காரியங்களை செய்கிறவர். சாலமோனு ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து நம்மளை போல உட்காந்து, ஆண்டவரே பணம் தாரோம், பொருள் தாரோம், எதையும் கேட்கணும். ஆண்டோட சமூகத்தில் என்ன கேட்டானோ, எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும். அவன் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். ஆனா கர்த்தர் அவன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவனுக்கு அனுகூலமாக மாற்றினான். கர்த்தருடைய ஆவி ஞானத்தினால் நம்ம நிரப்பப்பட்டோம்னா, கர்த்தருடைய வார்த்தை ஞானத்தினால் நாம் கட்டப்பட்டோம்னா, நாம தேடி தேடி கதவு திறக்கிறது இல்லை. கர்த்தரை நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்குறவராக இருக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உனக்கு அனுகூலமா இருப்பேன் என்று சங்கீதத்துக்கு வாசிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக நமக்கு சாதகமாக மாற்றுகிறார். பாருங்க, கட்டுகிற காரியங்களை மாத்திரம் இல்ல, ஆபத்து காலங்களில் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். சங்கீதத்தில் நீ வாசிக்கும் போது சங்கீதம் 46 சங்கீதம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபத்து காலத்திலே கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். இந்த ஆபத்துகரமான இந்த ஒரு சூழ்நிலை, இந்த பூமியில எங்கு பார்த்தால் ஆபத்துகள், விபத்துகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. எங்க மறையிறதுன்னு தெரியல. நான் ஆண்டவர் சொல்ற ஆபத்து காலத்தில் நானே உனக்கு அனுகூலமான துணை. நம்முடைய தேவன் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? நம்முடைய தேவன் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். அவர் நமக்காக வாசலை திறக்கிறவர். நாம தெரிந்துக்க வேண்டிய ஒன்று இருக்குது, அனுகூலமான துணையை நோக்கி பார்த்து, ஆண்டவர் எனக்காக தராங்க, ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, என்னால முடியல, இந்த காரியத்தை என்னால செய்ய முடியல, வாய்க்க முடியல, நீங்க இன்னைக்கு அனுகூலமான கதவை தராங்க ஆண்டவர். சாலமோன் அப்படிதான் ஆண்டு சமுத்திர கெஞ்சனான், ஆண்டவர் அவனுக்காக வாசலை திறந்தார். நீங்க யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எனக்கு நன்மையாக மாற பண்ணினார். அவங்க எல்லாரும் நினைச்சது இவன் செத்து போனோம், அழிஞ்சு போனோம் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் எல்லாமே அவனுக்கு அனுகூலமாக, அவனுக்கு சாதகமாக மாற்றினார். நமக்கு எல்லாமே எதிரடியா இருக்கிறது மாதிரி தெரியும். நம்ம நடக்கிறது போறது எல்லாமே பார்த்து, இது எல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்குது, இது எனக்கு எல்லாமே எதிரடியா இருக்குது. பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வானத்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மேல உன்னை உயர்த்துவேன், உன் அரிக்கட்டு எல்லாம் அரிக்கட்டுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கும், எல்லாரும் உன்னை வணங்குவாங்கன்னு சொன்னார். ஆனா என்ன நடந்தது? குழியில தூக்கி போடப்பட்டான், சிறையில தூக்கி போடப்பட்டான். அவன் யோசிக்கிறான், எல்லாம் தீமைக்காக இருக்குது அப்படின்னு நாமளால யோசிப்போம். ஆனா யோசிப்பு அப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கவே இல்லை. அவன் அமைதியா காத்துறான். அவனுக்கு தெரிஞ்சது, எனக்கான நேரம் இன்னும் வரல. பொறுமையோடு உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். கொஞ்ச பலத்துல உண்மையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அனுகூலமான காரியங்களை செய்கிறார். அந்த கொஞ்ச பலத்துல உண்மையா இரு. உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆசீர்வாதத்துல, கொஞ்சம் கிருபையில, கொஞ்சம் ஜப ஆவியில, கர்த்தர் கொடுக்கப்பட்ட வல்லமையில உண்மையா இரு. மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்போது ஜீவன் எடுத்து பெறுவாய் என்று அங்கே வாசிக்கிறோம். நாம எவ்வளவு ஆண்டவர் பேர்ல உண்மையா இருக்கிறோமோ அப்பதாங்க வாசலை திறப்பாரு. நாம உண்மை இல்லாம 100 முறை தட்டு இல்ல, 1000 முறை தட்டு இல்ல, 10 லட்சம் முறை தட்டினா கூட திறக்க மாட்டார். உண்மையுள்ளவனுக்கு தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தருகிறவர். பாருங்க, அனுகூலமான கதவு 50:20 சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்துல அவன் சகோதரன் அவனை கொல்ல நினைச்சாங்க. இப்ப யார் பக்கம் வந்து நிக்கிறாங்கன்னா, இவனுடைய கரத்தை நோக்கி வந்திருக்கிறான். கர்த்தர் இவன் சார்பில் வரும்படி அனுகூலமாய் மாற்றினார். அவங்க தீமைதான் நினைச்சாங்க, செத்து போனோம், அழிந்து போனோம். ஆனா யாருக்கு சாதகமா அனுகூலமா கர்த்தர் மாத்திட்டார்னா, யோசேப்புக்கு அனுகூலமாக சாதகமாக மாற்றி போட்டார். நமக்கு வருகிற விரோதமாக எழும்புற காரியங்கள் எல்லாம், நமக்கு விரோதமா பேசுறவங்க எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்க, அவன் நமக்கு தீமையே செய்யலாம், கர்த்தர் அதை நன்மையாக நமக்கு மாற பண்ணுவார். தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். நான் உங்களுக்கு சொல்லுவேன், தீமை செய்கிறோம், தீமையை செஞ்சுட்டே இருக்கட்டும், துரோகம் செய்கிறோம், துரோகம் செஞ்சுட்டே இருக்கட்டும், பாவம் செய்கிறோம், பாவம் செஞ்சுட்டே இருக்கட்டும். ஆனால் நாம் பரிசுத்தராக இருக்கிறோம், பரிசுத்தத்துக்கு நாடி போயிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே, ஆனால் நம்மையும் அந்த தீமையிலிருந்து நன்மையாக மாற்றப்பட முடியும். அப்ப போராட்டமான அந்த சூழ்நிலையில எபேசு பட்டணத்துல உட்கார்ந்திருந்த போது தேவன் அனுகூலமான வாசலை பவுலுக்கு திறந்திருந்தார். கல்லறை அடைக்கப்பட்ட வாழ்க்கை போல பெரிதான கதவு மூடப்பட்டிருந்தது. கர்த்தர் அவர்களுக்காக கல்லறையை புரட்டு போட்டு கதவை திறந்திருந்தார். இந்த காலை வேளையில கொஞ்சம் பலனோடு கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா சூழ்நிலையும் உண்மையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அனுகூலமான வாசல்களை திறக்கிறார். முதலாவது, தேவன் நமக்காக அனுகூலமான கதவுகளை, நமக்கு சாதகமான கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். நாம் உண்மையாக இருந்து தேவ சமூகத்தில் எல்லா சூழ்நிலையிலும் கொஞ்சம் பலத்தில் கர்த்தருடைய பாதத்தில் உண்மையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே அனுகூலமான கதவுகளை திறக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கும் போது, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வாசிக்கும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையங்களையும் உனக்கு கொடுப்பேன். இரண்டாவது, கர்த்தர் வெண்கல கதவுகளை நமக்காக உடைக்கிறார். முதல்ல சொன்னேன், கர்த்தர் உங்களுக்காக அனுகூலமான கதவுகளை திறக்கிறார். இரண்டாவது, வெண்கல கதவுகளை உடைத்து நமக்காக வாசலை திறக்கிறார். அந்த அதிகாரத்துல முதல்ல வாசிங்கன்னா, கோணலானவர்களை சபையாவதற்கு கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் முன்னே செல்லும் போது வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்து இருப்பு தாழ்பால்களை முடித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு தந்தருளுகிறார் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில யாரை முன்னாடி போறன்றது ரொம்ப முக்கியம். நம்ம யாரெல்லாம் முன்னாடி போக வைக்கிறோம்? நம்ம ஆண்டவரை முன்னாடி போக வச்சு செய்யறோமா, இல்லை நம்ம முன்னாடி வச்சு செய்யறோமான்னு யோசிக்கணும்.
காரியங்களை எதை தொட்டாலுமே முதல்ல ஜபத்தோடு அந்த காரியத்தை செய்யணும். கர்த்தரை முன்ன வைக்காம கர்த்தரை பின்னாடி வைக்கிறவங்களுக்கு கர்த்தரை வெண்கல கதவுகளை உடைக்க முடியாது. வெண்கல கதவுன்றது உறுதியை காண்பிக்கிறது, பலத்தை காண்பிக்கிறது. உறுதியா இருக்கிற ஒரு கதவு, பலமான ஒரு கதவு, திறக்கவே முடியாதுன்னு சொல்லப்படுகிறதான வல்லமை உள்ள ஒரு கதவு நமக்காக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம தட்டி பார்க்கறதுனால அது திறக்க போகிறது இல்லை. அது பலமாக இருக்கிறது, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினதான ஒரு போராட்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை திறக்கிறேன்னு சொல்கிறார். எப்போ? கோணரும் மாறுபாடுமான இந்த வழியை சபையாக்குவதற்கு கர்த்தர் நமக்கு முன்னே போக வேண்டும். உங்களுக்கு முன்னே கர்த்தரை அனுப்புங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஜபத்தில், உங்கள் வேலையில், எல்லாவற்றிலும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்து கர்த்தரை முன்பாக அழைக்கும் போது அந்த கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ள போகிறவர்களுக்கு கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருகிறார். நமக்கு பணமே இல்லை, பொருளே இல்லை, அதே தரித்திர ஆவி, அதே போராட்டம். ஏன்? வழி நடத்துவது கர்த்தரை முன்னாடி கொண்டு போகவே இல்லை. இஸ்ரேல் ஜனங்க கர்த்தரை எப்பெல்லாம் வழி நடத்துறது கூட கொண்டு போனாங்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் கூடவே நடத்திட்டு இருந்தார். எப்பெல்லாம் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக அமர்ந்தாங்களோ அவங்க மேலே கர்த்தர், அவங்க மேலே நியாய தீர்ப்பை புறஜாதியாரை அனுப்பி அடித்து கொண்டே இருந்தார். கவனிங்க, கர்த்தரை முன்னாடி கொண்டு போகிறதுக்கும் நம்ம கர்த்தரை வைக்காமல் நம்மை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி ஆளுங்க. நம்ம பாருங்க, பாதி பேர் ஆண்டவர் வராரோ இல்லையா, ஃபஸ்ட்டு நான் இருக்கணும், நான் தான் போகணும், நான் தான் செய்யணும், நானுமே. நீங்கள் முன்னாடி வழியை நீங்கள் ஆயத்தம் பண்ணீங்கன்னா தேவனுடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நாம் போகிறதுக்கு முன்பாகவே கர்த்தருடைய வழிநடத்தல் அங்கே இருக்கணும். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர செங்கடல் இருக்குது. செங்கடல் இருக்கிறது பார்த்து ஐயோ பயப்படுறாங்க எல்லா ஜனமும். அப்போ சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் யாரும் அதை மிதிக்கக்கூடாது. நீங்கள் மிதிச்சிங்கன்னா மரணம் தான் வரும். ஆசாரியுடைய பாதங்கள் முதலாவது கால்கள் பட வேண்டும். ஆசாரியுடைய பாதங்கள் அந்த செங்கலில் பட்டவுடன் தான் செங்கல் குயிலாங்க நின்றது. அதுக்கப்புறம் தான் உள்ள கடல் அடியாக நடந்து போயிட்டே இருந்தாங்க. எப்பவுமே கர்த்தருடைய வழிநடத்தலுக்கும் கர்த்தருடைய ஆசாரியுடைய வழிநடத்தலுக்கும் நாம் சரியாக ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் தடைகளை கர்த்தர் உடைத்து வானத்தின் பல கனிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. போன வாரம் அதான் சொன்னார், வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் வழியை ரூட்டை இப்படி அப்படி போட்டோம்னா ரூட்டு வேற மாதிரி ஆகிடும். நிறைய பேர் ரூட்டை எப்படி போடுறாங்க, தப்பு தப்பாக ரூட்டு போடுறாங்க. இப்படி போட்டால் அப்படி வந்துடும், அப்படி போட்டால் அப்படி வரும், அப்படி நாங்கள் நினச்சி ஒரு ரூட்டை போடுறோம். கடைசியில் எங்கே போயிருக்கோம், முட்டு வந்து ரெண்டு தான் மோதிட்டு இருக்கு. நிறைய விசுவாசிங்க அவங்களுக்கு சிந்தைக்கு வர்றது, உலக ஆலோசனைக்கு வர்றது எல்லாம் செஞ்சிடறாங்க. கடைசி நேரத்தில் வழியே இல்லாத அப்போ தான் ஆண்டவரை தேடுறாங்க. ஆனால் இங்கே சொல்றது கர்த்தரை உங்களுக்கு முன்பாக கொண்டு போகணும். நம்ம வழியெல்லாம் கர்த்தரை சிந்தித்து கொண்டு அவரை நமக்கு முன்பாக கொண்டு போனால் வெண்கல கதவுகளை உடைத்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை தர முடியும். சங்கீதம் 107 சங்கீதத்தில் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது இதே வசனங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறத வாசிக்க முடியும். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடு முறித்து ஒளிப்பிடித்து இருக்கிற பொக்கிஷங்களை தருகிறார். இதே வெளிப்பாடு தாவீதுக்குள்ளே சங்கீதக்காரனுக்குள்ளே இருந்தனால தான் அவனுக்கு வந்த யுத்தத்தில், போராட்டங்களில், தேவைகளில், குறைவுகளில் கர்த்தர் வானத்தின் பதவிகளை எல்லாம் திறந்து தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தாவீதுடைய யுத்தத்தில் ஒரு நாளும் தாவீது தோற்று போனதா சரித்திரமே இல்லை. நம்முடைய யுத்தத்தில் நாம் எத்தனை யுத்தத்தை தோற்று போட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு உனக்கு நல்லா தெரியும், இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு, இந்த ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை. ஆண்டோட சமூகத்தில் கேட்பான். ஒரு சூழ்நிலையில் தாவீதுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போச்சு. இப்போ தாவீது ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் அந்த யுத்தத்தின் மேலே பாயலாமா, அந்த தண்டின் மேல் பாய்ந்தா நான் ஜெயம் பெற முடியும். ஆண்டவர் சொன்னார், நீ தாவீது யுத்தம் செய், நீ சகலத்தையும் திருப்பி கொண்டு வருவாய். அப்போ அவன் வழியை யாருக்கு ஒப்புவிக்கிறான்னா கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறான். யுத்தம் பண்ணிட்டு ஆண்டவர் கூப்பிடுறது இல்லை, யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக கர்த்தரை கூப்பிட்டு போறான். அப்போ நம்ம வழியை, காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா நம்ம தேவைகளுக்கு முன்பாகவே, அந்த சிறைகள் காரியத்துக்கு முன்பாகவே கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து அவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. யோசுவா 6:20 வாசிக்கும் போது இதே போல இந்த வெண்கல கதவு போல யாரும் தகர்க்க முடியாத, யாரும் திறக்க முடியாதான ஒரு தடை தான் இந்த எரிகோ கோட்டை. யோசுவா 6 வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இந்த தடையை தாண்டி நம்மளால போக முடியாது. கானானுக்கு போவதற்கு கடைசி தடை எரிகோ தான். இந்த எரிகோவை தாண்டிட்டா கானானுக்குள்ள போயிடலாம். பார்க்குறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, எரிகோ கோட்டையை தகர்க்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், 7 நாள் அதை சுற்றி பாடி துணித்தாங்க. அவங்க பாடி துணித்த போது என்ன நடந்தது தெரியுமா? எரிகோ கோட்டையை கர்த்தர் விசுவாசத்தை அறிந்து எரிகோ கோட்டையை அவருக்காக தரை மட்டமாக்கினாங்க. தரை வழியாக நடந்தது போல நடந்து போனாங்க நேரத்தில் வாசிகள். இன்னைக்கு வரைக்கும் எரிகோ கோட்டை தரை மட்டமாக இருக்கு. நம்முடைய தேவன் தகர்க்கிறவர், பெண்களை கதவுகளை உடைக்கிறவர், எரிகோ கோட்டையை தகர்க்கிறவர். எதுக்கு தெரியுமா? நாம் போய் அந்த வழியில் நிற்கக்கூடாது. கர்த்தரை உங்களுக்கு முன்பாக கொண்டு போனீங்கன்னா
அங்கே இருக்கிற கோணல்கள், மாறுபாடுகள், தடைகள், பிரச்சனைகளை கர்த்தர் போய் ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் போய் என்னை ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் போய் என்னை கிட்டத்தில் பார்த்துக்கிறேன், கிட்ட வந்த பிறகு தான் நான் போய் பார்த்துக்கிறேன்ற முடிவு இல்லை. காரியத்தை ஆரம்பிக்க முன்பாக கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க சொல்லி 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 ஜெபம் பண்ண தடை வராது. ஏன்னா தடைகளை நீக்கி போடுங்க, நமக்கு முன்பே கடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்போ கோணலும் மாறுபாடான இந்த வழியில் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பி வச்சிங்கன்னா, உங்கள் பாதைகளை கர்த்தருக்கு சொல்லி கர்த்தரை முன்னாடி கொண்டு போய் வச்சிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பார். நமக்கான ஆசீர்வாதங்களை பரலோகத்துலேருந்து கர்த்தர் நிச்சயமாக தருவார். நாம் என்ன நினச்சிருக்கிறோன்னா, இந்த பணம், பொருள், தேவைக்கு எல்லாமே உலகத்தில் மோதி மோதி பார்த்துட்டு அங்கேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறோம். அங்கேருந்து கிடைக்காது. அது எல்லாமே டெம்பரவரி தான். ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நம்ம நிச்சயமாக பெறணும்னா, தேவனே வாழ்க்கையில், வேலையில், எங்கே போனாலும் முன்னாடி வைக்கணும். நம்ம பாதி பேர் முன்னாடியே வைக்கிறது, எல்லாமே பின்னாடி தான். ஒரு சிலர்லாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது ஜபிக்கிறதே இல்லை. நான் பார்த்துருக்கேன், ஆரம்பிக்கும்போது ஜபிக்கிறதே இல்லை. நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து திருநெல்வேலிக்கு டிக்கெட் புக் பண்ணேன். கவனி, சாதாரண ஒரு விஷயம் தான். டிக்கெட் புக் பண்ணேன். என்னுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டு 50, ரிட்டர்ன் வர்ற வெயிட்டிங் லிஸ்ட்டு 70. அதில் கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டியில் ஒன்று 49 இருந்துச்சு, ஒன்று 51 இருந்துச்சு. நான் முடிவு பண்ணேன், கிடைச்சா கிடைக்கிட்டேன். கடைசி நாள் வரைக்கும் வெயிட்டிங் 51லேயே இருக்குது. சரி, போக முடியாது. கையை வச்சு, இது நீங்கள் சொன்னதுனால, நான் ஜெபம் பண்ணி சொன்னதுனால போகிறேன், இந்த வழி உங்களுக்கு சித்தமாக இருந்தால் வாய்க்க போகணும். கையை வச்சு ஃபோன் மேலே ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, டிக்கெட் அப்படியே கன்ஃபார்ம் ஆகிக்கிட்ட 17 வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அதே ஊர்லேருந்து இங்கே வந்தார். வெயிட்டிங் லிஸ்ட்டே 17 தான். ஆனால் அவருக்கு டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஏன் வெயிட்டிங் லிஸ்ட் 51, அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டு 17. யாருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கணும்? நான் சொல்லுவேன், நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தா கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவோம். வழியை சரியாக ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் முன்னாடி வை. போகிறோமா எடுக்கிறோமா எந்த காரியத்தை ஆண்டவர் முன்னாடி வச்சு பாருங்க, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவார். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு தடையே கிடையாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவருக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். சேனைகள் அதிபதி நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். செருபாபேலுக்கு சகரியால வாசிக்கும் போது, செருபாபேலே உனக்கு முன்பாக யாவை சமபூமி ஆக்குவேன். அவன் போயிட்டே இருப்பான், தடை இருக்கும். ஆண்டர் பார்ப்பார், செருபாபேலுக்கு முன்னாடி தடை வந்துச்சு, சமபூமி ஆக்கு, தாண்டி போயிட்டே இருப்பான். அதனால உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நாம முன்னாடி போய் முந்திரி கொட்டை மாதிரி நிற்கிறனால ஒன்றும் பெற முடியல. இந்த முந்திரி கொட்டைங்களாம் எப்படி தெரியுமா? முந்திரி கொட்டைங்க ஜெபிக்காது. அதுவா போவோம், அதுவா முட்டும், அதுவா விழும். விழுந்த பிறகு நான் நினச்சதே நடக்கலை, எனக்கு காரியமே முடியல, நான் பணத்தெல்லாம் விரியம் பண்ணிட்டேன், எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்கல, நான் நினைக்கிற இடத்துல இருந்து பணமே வரல. ஏன் தெரியுமா? கதவு போட்டப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு வழியை கொடுக்கவில்லை. இந்த ஜனம் கர்த்தருக்கு வழியை கொடுத்தாங்க, வெண்கல கதவுகளை உடைச்சார். பலம், ரொம்ப பலம் வாய்ந்தது, முறிக்க முடியாதுன்னு நினைச்சது, கர்த்தர் உடைச்சார். நாம நினைக்கிறோம் இது முடியாது, இது தகர்க்க முடியாது. நம்ம பலத்துக்கு மிஞ்சினதான போராட்டம் தான், நம்ம பலத்தை விட அதிகப்படியான பலம் உள்ளது தான், உடைக்க முடியாத நினைப்பது தான். ஆனால் கர்த்தருக்கு வழியை ஒப்புவிக்கும் போது கர்த்தர் அதைகளை உடைத்து நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். அல்லேலூயா. மூன்றாவது நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 24 27 வசனங்களே வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்தை வாசி. வேகமா வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலரையே அழைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லோருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. போதும், இது நீங்க வாசிக்கீங்க வீட்டில். கவனிங்க, கர்த்தர் என்ன பண்றாருன்னா சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறார். முதல்ல சொன்னேன், கர்த்தர் நமக்காக அனுகூலமான கதவுகளை திறக்கிறார். இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் வெண்கல கதவுகளை திறக்கிறார். மூன்றாவது சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறார். நிறைய வாழ்க்கை சிறையில் தான் இருக்கு, வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, முடியல. இந்த சிறையில் இருக்கிறவங்க 3 கேட்டகரி. சிறையில் இருக்கிறவங்க 3 கேட்டகரி. ஒன்று சிறையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கும், ஐயோ எப்படியாவது வெளியே வந்தால் போதும், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, அப்படி ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்குது, உள்ளேயே இருக்க முடியாமல் வெளியே போக முடியாமல் நடுவுலையே இருக்கும். சிறையில் அந்த அடிமைத்தன வல்லமையிலே இருக்கும், வெளியே போகணும்னு நினைக்கும், ஆனால் ரெண்டுத்தையுமே விட முடியாது. இன்னொரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி எப்படிப்பட்டதுன்னா, எப்பவுமே உள்ளே இருக்கணும்னு நினைக்கும், சிறையிலே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 கேட்டகரி இருக்குது.
நான் சொன்ன முதல்ல இருக்கிறது எப்போ வெளியே போகணும், சிறையை விட்டு வெளியே போகணும். இன்னொன்று இருக்குது இங்கேயும் இருக்க முடியாது அங்கேயும் இருக்க முடியாமல் இருக்குது. மூணாவது உள்ளவே இருந்தால் நல்லா இருக்கும். இந்த மூணுத்தில் நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனையில் இங்கேயே உட்காந்துருக்கலாமா, இல்லை இதை விட்டு வெளியே போகலாமா, இதை விட்டு வெளியே வர முடியல, இதுக்குள்ளேயே இருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? இதை எதற்குள்ளே நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு சிறைச்சாலையின் கதவுகளை உடைக்க விரும்புகிறார். நீங்கள் நினைக்கிற போல வாழ்க்கை முடியலைன்னா, கட்டப்பட்டிருக்குதுன்னா, நிறைய பேர் செய்தினை கட்டு, பிசாசின் கட்டு, வியாதியின் சிறையிருப்பு இது போட்டு அவங்களை அப்படியே ஆழ்த்து அப்படியே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். இந்த சிறைச்சாலைக்கான காவலன் யார் தெரியுமா? பிசாஸ். நாளைக்கு செய்தி அதே தான், இதே தீம் தான். யூத் மீட்டிங் சிறையின் கதவுகளிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரார். சிறைச்சாலை என்பது பிசாசு கரத்தில் இருக்குது. அவன் சிறைப்படுத்துகிறான் ஒரு மனுஷனை, அப்படியே தான் கண்ட்ரோலுக்குள்ளே வைப்பான். நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் வாழ முடியாது. அவன் என்ன ரூல்ஸ் போடுறானோ, அவன் என்ன சொல்கிறானோ அந்த ரூல்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த சிறைச்சாலைக்கு மேலே ஒரு காவலன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. அவன் கண்ட்ரோலுக்குள்ளே அவன் இஷ்டத்துக்குள்ளே உங்களை நடத்துகிறான். நிறைய வாழ்க்கை தான் இஷ்டம் இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு போகிறதான் வண்டி ஓடுது. அவன் சிறையில் வச்சு வாழ்க்கையை நொறுக்கி வாழ்வதே வாழ்க்கையை வெறுப்பை கொண்டு வந்து அப்படியே கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறார். பவுலும் சீலாவும் உட்காவல் அறையிலே அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டிருக்கிறாங்க. பூட்டப்பட்டது மாத்திரமல்ல, காவல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க நிலைமை இல்லாமல் ரத்த வெள்ளத்தில் ஓடி சாகிறதுக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கதவுகளை உடைத்தார். சிறைச்சாலை கதவுகளை உடைக்கிறதுக்கு அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? ஜபம் பண்ணி பாடி துதித்தார்கள். துதித்து பாடினாங்க. வாசிக்கிறேன். நம்மள பாதி பேர் இந்த சிறையிருப்புக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு பிரச்சனைக்கு நம்ம யோசிக்கணும், முடியல. சில பேர் எப்படியாவது உள்ளவே இருந்துடலாமா, இதுல இருந்து வெளியே வரவே முடியாதா அப்படின்னு நினைச்சா அதுல உட்காந்துருக்கோம். சில வெளியே போன நினைக்கிறோம், ஆனால் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது இல்லை. நீங்க எந்த நிலவரத்தில் இருந்தாலும் இந்த சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஜபம் பண்ணி ஒரு கர்த்தருடைய பிள்ளை துதித்து பாடும்போது கர்த்தர் சிறையின் கதவுகளை உடைத்து நமக்காக வாசல்களை திறக்கிறார். நம்ம எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் தேவனை துதித்து பாடுறோம். இந்த சபையை விட்டு வெளியே போனீங்கன்னா 6 நாளில் எவ்வளோ நேரம் தேவனை துதிக்க போகிறீங்க? இப்போ ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிருவோம், 2.5 மணி நேரம் முடிக்கும். நீங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் தேவனை பாடுறீங்க, துதிக்கிறீங்க, உங்கள் வாயில் என்ன வார்த்தை வருது, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, தனி ஜபங்கள் எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு மனுஷன் தனி ஜபம், நான் சொல்கிறது குடும்ப ஜபம் இல்லை, தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் தேவனும் நீங்களும் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவோடு வெளியரங்கமாய் பலனளிக்க முடியும். தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பதற்கு குறைஞ்சது 1 மணி நேரம் செலவிடணும். அப்படி செலவிடுறது எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த சபையில்? தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் ஆண்டவரும் நீங்களும் குடும்பமாக உட்காந்து கும்பலில் போடுறது இல்லை. தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் ஆண்டவரும் 1 மணி நேரம். சீசரில் பார்த்து ஆண்டவர் கேட்டார், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அப்போ அந்த கேஸில் எவ்வளோ நேரம் ஜெபிக்கல? நம்ம கேஸ் இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குது. பாதி கேஸ் சபைக்கு வந்தோன்னு போய் எழுப்புதல் வல்லமை வார்த்தை அப்படி இருக்கிறோம். வீட்டுக்கு போன பிறகு அதே தான், அதே டிவி, அதே ஃபோனு, அதே உலகம், அதே மாம்சம், அதே பாவம், அதே பலவீனம், அதே கட்டு, அதே போராட்டம், அதே சண்டை, அதே கவலை. ஏன்? கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம போறதுனால தான் சிறையிலிருந்து நாம் வெளியே வர முடியல. சில பிள்ளைங்க சொல்றாங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க நினைக்க முடியவே இல்லை, இந்த வல்லமையை மேற்கொள்ள நினைக்க முடியவே இல்லை. ஏன் முடியலன்னா, முடியலன்றதுக்கு பின்னாடி, இந்த சிறைக்கு பின்னாடி ஒரு தலைவன் இருக்கிறான், சிறைச்சாலை தலைவன். அவங்ககிட்ட நீ சரண்டர் ஆயிருக்கிற. இதுல இருந்து நீ வெளியே வரணும்னா நீ பெயில் எடுக்கிறதுக்கோ அட்வொகேட்டை கூப்பிடுறதுக்கோ வேலையே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணி பாடி துதி செய்த போது சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் உடைத்தார், பூமியின் அஸ்திபாரங்கள் உடைத்தார். அவன் மாத்திரம் விடுதலை ஆகல, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் விடுதலை ஆனாங்க. நீங்க பாடி துதி செய்து ஜெபிக்கும் போது உங்கள் சிறையிருப்பை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய சிறையிருப்பையில கர்த்தர் உடைப்பார். ஒருத்தர் ஜெபிச்சாலே போதும், 4 பேர் இருக்கிற கர்த்தர் உடைப்பார். நாம அப்படி செய்யறதே இல்லை. ஊழியக்காரையே ஜாமன்ட்ட ஊழியக்காரையை காத்துட்டோம், சாவட்டும். நாம ஜெபிக்கிறதே இல்லை. 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கு சபையில் சொல்லுங்க? எப்படி போவீங்க பரவாயில்ல? இது 10 நிமிஷம் ஜபம், வண்டி போகிறதுக்கு முன்னாடி ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாங்க, இதான் ஜபம். இது பேர் ஜபமா? இந்துக்காரன் கூட கோயிலில் அந்த மேல் புதுப்பேட்டை கிட்ட ஒரு புத்து இருக்குது. ஒரு புத்து ரோட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கேன். நான் போய் பார்த்தேன். அப்படியே தாழ கீழே விழுந்து இப்படி பெரிய பட்டையை போட்டு அப்படியே உருளுறான் ரோட்டில். பாதி யாராவது ஒரு லாரி எடுத்து வந்து செத்து போயிடுடா ரோட்டில், நடு ரோட்டில். அவனுக்கு இருக்கிறது பக்தியா? பைபிளை தூக்குறவன வெள்ளை ட்ரெஸ் போகிறது நமக்கு இருக்கிறவங்களுக்கு பக்தியா? அவன் ரோட்டில் உட்காந்துருக்காங்க, வெக்கம் இல்லாமல் சத்தம் போட்டு உயர்த்துறான். வீட்டில் ஜபம் பண்ண முடியல, வெக்கம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க? பாடுறதுக்கு வெக்கம், சபையில் பாடுறதுக்கு வெக்கம், ஜெபிக்கிறதுக்கு வெக்கம், ஆவி நிறையறதுக்கு வெக்கம். வாழ்க்கையை வெக்கமாக தான் இருக்கு.
நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படேன்னு பவுல் எழுதுறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கர்த்தருக்கிட்ட வெட்கப்பட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம தலை குனிந்து வெட்கப்படணும். கர்த்தருக்காக வெட்கப்படாத கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உன் வாழ்க்கையை வெட்கப்படுத்த கர்த்தர் விடமாட்டார். நாம் எங்கே வெட்கப்படணுமோ அங்கே தான் வெட்கப்படணும். சும்மா சும்மா ஜெபிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, துதிக்கிறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்றதுக்கு வெட்கப்பட்டோம்னா நம்ம அநேகருக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்போம். கர்த்தருக்காக எல்லா வெட்கத்தை விட்டு துதிக்கிற கூட்டமாக எழும்புனா உன் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டத்தனையான பலனை கொண்டு வருவார். அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் சிறைகளை தகர்க்கிறாருங்க. பேதுரு நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். ஏரோது கொண்டு போய் அவனை சிறைச்சாலைகளை போட்டான். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிக்க முடியும். 12ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்கள். பேதுருவை கர்த்தர் சிறையில் இருக்கிற பேதுரு இடத்துல தூதனை அனுப்பி அவன் விலாயத்தில் ஒரு தட்டுனா போது கட்டுகளெல்லாம் உடைத்து சிறையிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். பெரிய ஊழியக்காரன் தான், பெரிய வல்லமுள்ளவன் தான், செத்தவனை உயிரோடு எழுப்பினவன் தான், பிரசங்கத்தில் 3000 பேரை சந்திச்சவன் தான். ஆனால் இப்போ சிறைச்சாலையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். நல்லா ஜெபிக்கிறவங்க கூட இப்போ எங்கே உட்காந்துருக்காங்க? சிறைக்குள்ள கைதிகளாக இருக்கிறாங்க. ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, பாட முடியல. பிசாசின் சிறை கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. ஆதிலிருந்து அன்பிலிருந்து கர்த்தர் விட்டு விலகி போயிருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? பிசாசு நல்லா தெரியும், நீ எழும்புனா உன்னை கொண்டு அநேக காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். அதனால பேதுரை கொண்டு போய் சிறையில் போட்டு மூடினான். அவன் தூங்கிட்டு இருக்கிறான். பேதுரு ஜெபிக்கல. அவருக்காக ஜெபிச்சது யார் தெரியுமா? சபை விசுவாசிகள் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் சிறையில் இருக்கும்போது ஒருத்தருக்காக ஒருத்தர் ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறோம்? ஒருத்தர் பிரச்சனையாக இருக்கும்போது ஏன் சபையாரெல்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ண சொல்கிறோம்? இந்த சபையில் இருக்கிற ஊக்கமான ஜெபம் அந்த சிறையில் இருக்கிறவன சிறையிலேருந்து வெளியே கொண்டு வரும். பேதுரு ஜெபிக்கலாமா? பைபிள் வாசிச்சு பாருங்க. ஊழியக்காரன் ஜெபிக்கல, தூங்கிட்டு இருக்கிறான். யார் ஜெபிச்சு தெரியுமா? சபா விசுவாசிகள் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஊக்கமான ஜெபம் சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கும். நாம சரியா ஜெபிக்கிறதுக்கு பழகிட்டோம்னா சிறையின் கதவுகளை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக உடைத்து வெளியே கொண்டு வருவார். அது வியாதியா இருக்கலாம், செய்வினியா இருக்கலாம், மந்திரமா இருக்கலாம், தாயத்தா இருக்கலாம், தகுடா இருக்கலாம். எப்பேற்பட்ட சிறை இருப்புக்குள்ள வாழ்க்கை இருந்தாலும் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த சிறையின் கதவுகளை உடைக்கிறார். சிறையின் கதவுகளை உடைத்து என்ன செய்யறாரு? சங்கீதம் 126 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சீயோனின் சிறை இருப்பை திருப்பி கொண்டு வருவார். அவர்கள் சொப்பனம் காணுகிறது போல இருப்பாங்க. இந்த சிறை இருப்புக்குள்ள எப்படி வாழ்க்கை வெளியே வரப்போகுது, நம்ம என்ன நடக்க போகுது வாழ்க்கை தெரியலையே, இதுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறோமே, நம்ம எப்படி ஜெயமா வாழ போறோம்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் இந்த சீயோனின் சிறையிருப்பை திருப்பி உங்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அது ஒரு சொப்பனம் போல இருக்கும். பேதுரு ஆண்டவர் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வராரு. அவனை உண்மையிலே வெளியே வரமா இல்லை உண்மையிலே கனவு காண்றமா நினைச்சிட்டு பேதுரு? உண்மையிலே சிறையிலிருந்து வெளியே வந்துட்டோமா இல்லை உட்கார்ந்துருக்கிறோமா சிறையில தான் நினைச்சிட்டு இருக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது ஒரு சொப்பனம் போல இருக்கும். சொப்பனம் ரொம்ப நேரம் இல்லை, இப்படி கண்ணு மூடி திறக்கிற மாதிரி, தூக்கத்தில் இருக்கிற மாதிரி. கர்த்தர் நமக்காக அப்படி செஞ்சார்னா, சிறையை திறந்தார்னா அந்த சிறை இருப்ப ஒரு சொப்பனம் கழிந்து போகிறத கழிந்து போக பண்ணிடுவார். ஒரு தூக்கத்தில் இருக்கிற ஒரு கனவு மாதிரி மறைஞ்சு போயிடும் வாழ்க்கை. நிறைய பேர் சொல்கிறான், கனவு காண்றது மாதிரியே இருக்குதுப்பா, எல்லாமே கனவுல இருக்கிற மாதிரியே இருக்குது. கனவுல இருக்கிற மாதிரி வாழ்க்கையை கர்த்தர் நம்ம சிறை இருப்ப மாற்றணும்னா நாம் தேவ சமூகத்தில் தேவனுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற கூட்டமாக, துதிக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இந்த சிறையிருப்பில் இருக்கிறவர்களை கர்த்தர் ராஜாக்களுடைய சமூகத்தில் ஏற பண்ணுகிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. நீங்க நினைச்சிருக்கீங்க இதுல இருந்து வெளியே வந்து நான் என்ன செய்ய போறேன், இதுல இருந்து வெளியே போன பிறகு இந்த கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குன்னு சொல்றாரு, இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்குன்னு சொல்றாரு. விடுதலை ஆன பிறகு என் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுது? ஆனா பிரசங்கி 4:4 சொல்லப்பட்டிருக்குது, சிறையில் இருக்கிறவர்களும் அரசால வருவார் உண்டு. நீங்க சிறையில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, கட்டுகளுக்குள்ள இருந்தாலும் சரி, உங்களை சொப்பனம் காண்கிறது போல இந்த வாழ்க்கையிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்து ராஜாக்களுக்கு நேராக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம். சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி ஒழியும். சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். நமக்கு ராஜரீக மேன்மை அபிஷேகம் உண்டு. நீங்க சிறையிலே இருந்து போயிட மாட்டீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் பாடி துதி செய்கிற ஜெபம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்து சிறையின் வாழ்க்கையை திருப்பி சொப்பனம் போல கழிந்து போகும் அந்த வாழ்க்கை. கர்த்தர் ராஜாக்களின் அரசாளுகிற ஸ்தானத்துக்கு நேராக கொண்டு போய் நிறுத்துவார். அவராலே உயர்த்தவும் முடியும், அவராலே தாழ்த்தவும் முடியும். ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார் என்று வாசிக்கிறது. அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளை கர்த்தர் நமக்காக திறக்கிறார். 4வது காரியம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாருங்க, இங்க பேழையை விட்டு பெறப்படுங்கள். கர்த்தர் பேழையை அவர்களுக்காக திறந்து கொடுத்தார். இது என்ன பேழை? போனீங்க, உலகம் முழுவதும் அழிவுக்குள்ள போது, ஆனா இவங்களை மட்டும் கர்த்தர் பாதுகாத்தார். உலகம் முழுவதும் பாவம் செஞ்சாங்க, பேழைக்குள்ள மாட்டப்பட்டாங்க. கர்த்தர் தான் அந்த பேழையை பூட்டினார்.
சாவி யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தரிடத்துல இருந்து. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, இவங்க எல்லாரையும் உள்ள போக சொல்லிட்டு பேடியை பூட்டினது யாருன்னா கர்த்தர் பூட்டினார். அவர் பூட்டுகிறவரும் அவர் தான், திறக்கிறவரும் அவர் தான். அவரே தான் சொல்றாரு, பேடியை திற. நம்முடைய வாழ்க்கையில அழிவின் பாதையில போய் கொண்டிருக்கிற நமக்கு தேவன் பேழையை திறக்கிறார். இந்த பேழை என்பது எதை காண்பிக்கிறது? பாதுகாப்பற்ற இந்த சூழ்நிலையில, ஆபத்துகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில தேவன் நம்மை விடுவித்து நடத்துகிற, நம்மை பெருக செய்கிறதுக்காக கர்த்தர் திறக்கிறார். இந்த பேழையை திறக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நாம பெருகும்படியாக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துல, நீங்கள் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நாங்கள் இப்படியே குறுக்கி போயிடுமா, இப்படியே இருந்துடுமா, இதுல வளர்ச்சியே இருக்காதா அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். பேழையை கர்த்தர் நமக்காக திறப்பானால், அவருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் திறக்கும் போது இந்த அழிவின் உலகத்திலே நம்மை திரளாக கர்த்தர் பெருக செய்வதாக இருக்கிறார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டு பண்ணாரு. அவளை உண்டு பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அவங்க வேலை ஒன்றும் நம்மளை மாதிரி கடினமாக வேலை செஞ்சு கூலிக்காக வேலை செய்யறது இல்லை. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதே தான் திரும்ப நோவாவுக்கு சொல்றாரு, உனக்கு நான் திரளாய் பெருக பண்ணு. ஏன் நோவாவுக்கு பேழையை கர்த்தர் திறந்தான்னா, அவன் உத்தமனும் நீதிமானும் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையான சன்மார்க்கனமாக இருந்தான். நீங்க ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். நோவாவை போல ஒரு உத்தமனான மனிதன் ஒருவனும் பூமியில இல்லை. அதனால தான் நோவாவுக்காக தன் குடும்பங்களையே கர்த்தர் பேழைக்குள்ள வச்சிருந்தார். ஒருத்தனுக்காக. அந்த குடும்பத்தில் 8 பேர் இருந்தாங்க. 8 பேரும் சரியில்லை. சரியானது ஒரே ஆள் தான், நோவா. உங்க குடும்பத்தில் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்றதுலாம் முக்கியம் இல்லை. நான் சரியா இருக்கிறேனா? நம்ம கண்ணு இருக்கிற துரும்பே பெருசா இருக்குது. நம்ம மற்ற கண்ணு போய் பார்த்துட்டு இருக்கிறோம், அதில் என்ன இருக்குது? நம்ம கண்ணில் இருக்கிற துரும்பே பெருசா இருக்குது. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் ஜாப் பண்ணுறவங்ககிட்ட வர்றவங்ககிட்ட அவன் கண்ணை பார்த்துட்டு, பார்த்தியா உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது, பார்த்தியா உன் பிரச்சனை லிஸ்ட் போட்டால் அதுக்கே ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கே போய் முடியும்னு தெரியாது. நம்ம அடுத்தவன் லிஸ்ட்டு போட்டுன்னு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணு கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். 1ஆம் வசனம் நினைக்கிறேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிடைச்சது? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான். அவனை மாதிரி நீதிமான் யாருமே இல்லை. கர்த்தர் என்ன சொல்ற அப்படியே செய்யும். ஒரு ஜன்னலை நீ ஒரே ஒரு ஜன்னலை நோவா அப்படியே செய்யறாங்க. கொப்பேர் மரத்தினால்தான் செய்யணும். சரி ஆண்டவர் அப்படியே செய்யணும். மழை வரும், நான் அடிக்க போறேன். மழையே பார்க்கல, மழைனா என்னன்னே தெரியாத காலத்தில் மழை வரும்னு சொல்றாரு. சரி ஆண்டவர் பேழையை கட்டுறேன். இப்படி கர்த்தருடைய சமூகத்தை நீதிமானாக கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதுனால தான் கர்த்தர் நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் பேழைக்குள்ளே பாதுகாத்தார். அவனுக்காக பேழையை திரும்பவும் திறந்து பெருக செய்தார். நம்மையும் பாதுகாத்து இந்த இக்கட்டு சூழ்நிலை கர்த்தர் சியோனுக்கு கொண்டு போகணும்னா, நம்மை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு போக வேண்டிய வாசலை திறக்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் பயபக்தி உள்ளவனாக நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று வாசிக்கணும். நோவா கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியா இருந்தான். கர்த்தருடைய சமூகத்தில் பயம் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். இந்த போலி பக்தி இல்லை. போலி சாமியார் சொல்றாங்களே, அந்த மாதிரி சபையில் ஒரு வேஷம் போடுறது, வெளியே ஒரு வேஷம் போடுறது, இங்கே ஒரு மாடல், அங்கே ஒரு மாடல், இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு, அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு, இங்கே ஒரு டான்ஸு, அங்கே ஒரு டான்ஸு, இங்கே ஒரு ஜபம், அங்கே ஒரு ஜபம். இது இந்த ஆக்டிங் வேலைலாம் அங்கே இருக்கக்கூடாது. இது ஆக்ட் பண்ணுற இடம் இல்லை. இது சினிமா தேட்டர் கிடையாது. தேவ சமூகத்தில் பயபக்தியோடு இருக்கணும். பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இங்கே ஒரு மாடலு, அங்கே ஒரு மாடலு, ஜிகு நீங்கள் அங்கே ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் வேலை காட்டினா, இந்த டெலஸ்கோப் வேலை, டான்ஸிங் வேலைலாம் கர்த்தர் பார்த்து தான் இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில் 1000 பேர் இருந்தான். அதுக்குள்ளே அவன் மட்டும் தான் தனியாக இருக்கிறான். அவன் பார்த்துருக்கான், எல்லாரும் போகிறாங்க, நானும் அப்படியே போகலாமா, எல்லாரும் சுற்றலாம், நானும் சுற்றலாமா, எல்லாரும் பாவம் செய்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறி போனார்கள். எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் நோவா மட்டும் உண்மையா இருக்கான். எப்படி? பக்கத்தில் இருக்கிறவன் பாவம் செய்யலாம், கூட இருக்கிறவன் பாவம் செய்யலாம், பிள்ளைங்க கூட சரியில்லை, மனைவி கூட சரியில்லை, ஆனால் நோவா மட்டும் சரியா இருக்கிறான். எப்படி? கர்த்தருக்குள்ள இருக்கிற நீதிமானாக கர்த்தருடைய இருதயம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் யார் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நீதிமானா இருக்கிறோமா, தேவனுக்கு ஏற்ற பிரியமானவர்கள் நாம் இருக்கிறோம்னு தான் பார்க்கணும். நமக்கு முன்னாடி ஒரு ரோல் மாட்டை வச்சுட்டு பாஸ்டர் மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி பேசணும், அவங்கள மாதிரி நடக்கணும், இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடும். வசனம் சொல்றது கர்த்தருக்கு மாதிரியாக இருங்க. அவங்களுக்கு தான் கர்த்தர் பேழையில் பாதுகாக்கிற. பேழையை திறந்து நீதியின் சுதந்திரத்தில் அவங்களை கொண்டு போறார். எபிரேயர் 11:7 அந்த கடைசி பகுதி வாசிங்க. நீதிக்கு சுதந்திரவாளி, அதை மட்டும் வாசிங்க.
எதனால சுதந்திரவாளி ஆனா தெரியுமா? விசுவாசத்தினாலே அவன் நீதிக்கு சுதந்திரவாளியாக கர்த்தருடைய மகிமையிலே பிரவேசித்தான். நாம கர்த்தருடைய மகிமைக்குள்ள போறவங்க, நாம விசுவாசத்தோட நீதிக்குள்ளே பிரவேசிக்கிறதுனால இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக ஒன்று சொல்றாரு, பேழையினை கர்த்தர் திறக்கிறார். அழிவு வரைக்கும் பேழைக்குள்ள இருந்தாங்க. அழிவு முடிந்த பிறகு பேழையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நமக்கு இருக்கிற அழிவின் பாதையில கொஞ்ச நேரம் பேழைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். மகனே மகளே இதுக்குள்ளே இரு, போகாத, வெளியே அழிவு இருக்குது. இந்த பசங்க நம்ம சொல்லுவோம், தம்பி வேணாப்பா போகாத, கீழே விழுந்துருவோம், அடிபட்டுரும் சொல்லுவோம். அது கீழே படியாது. உடம்பு சாஸ்திர இந்த சாஸ்திரம் எல்லாம் பண்ணோம், சம்மர் பல்ட்டி எல்லாம் பல்ட்டி அடி, கீழே விழுந்து ரத்தம் வருமா, ஐயோ அம்மானு ஓடி வரும். அது வரைக்கும் கூப்பிட்டா வராது. கெஞ்சி கூப்பிட்டா கூட அடிபட்டு ரத்தம் ஊற்றின பிறகு எங்கே ஓடி வரும் தெரியுமா? இவ்வளோ நேரம் வரல, இப்போ அடிபட்டவனு எங்கே வருது? அதே தான் நம்ம பாதி கேசம். பேழைக்குள்ள ஆண்டவர் ஒழித்து வச்சிருக்கிறாங்க, காரணம் இல்லாமல் உன்னை வச்சிடல. உன்னை உயர்த்தாம தேவன் பலத்த கருத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறது காரணம் உன்னை அழிக்கிறதுக்கு இல்லை, உன்னை உயர்த்தும்படியாக கர்த்தர் உள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறார். நீ அழிக்கப்படக்கூடாது, பாதுகாக்கப்படணும்னு உள்ள வச்சிருக்கிறார். நேரம் வரும்போது பேழையின் கதவை திறப்பார். திறக்கும் போது நீதி சுதந்திரவாளி உன்னை பெருக செய்வார். இப்படியே சிறுமையில இருந்துருவனா, இப்படியே குறுகி போயிடுவோம்னா நினைக்காது. சிறுமையில் இருக்கிறவனே தான் கர்த்தர் தூக்கி நிற்கிறார். சிறுமும் எளிமையான கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுத்து அவனுக்கு உத்தரவாறுகளான வாசிக்கணும். இப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம உணரணும். நம்முடைய வாழ்க்கையில பேழைக்குள்ளே முடிஞ்சுட்டா எப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பேழையை செய்ய சொன்னார். 600வது வயதுல பேழைக்குள்ள போறான். 40 நாள் மழை வருது. 601வது வயதெல்லாம் கதவை திறக்கிறார். 1 வருஷம் உள்ள பேழைக்குள்ள இருக்கணும். இருக்குமா? 1 வருஷம் சபையை பூட்டிடுறீங்க, உள்ளே ஜாம் பண்ணலாம் அப்படின்னா இருப்பீங்களா? இருப்பீங்களா? புரியல உங்களுக்கு? தமிழில் தான் பேசுகிறேன். 1 வருஷம் சபையை பூட்டிட்டு கேட்டெல்லாம் பூட்டிட்டு உள்ளவே ஜாம் பண்ணலாம் இருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, வெட்டி இல்லை, இதுதான் உங்களுக்கு வேலை. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். நான் போகலாம், அந்த வேலையில் யார் பார்க்குறது, சம்பளம் யார் தர்றது, பிள்ளைங்களை யார் நடத்துறது? அங்கே சொல்கிறார் நோவா, அமைதியாக பேழையில் இருப்பா. எங்கே தான் தெரியுமா? எங்கள் விளைச்சல் இல்லை, பயிர் விளை வைக்கல. 1 வருஷம் எங்கேருந்து சாப்பாடு வந்துச்சு? அதுவும் அவன் மட்டும் இருந்தால் பரவாயில்ல. மிருகம், ஜீவனு, பறவை, தாவறது, ஓடுறது எல்லாமே எங்கே தான் இருக்குது? ஜோடு ஜோடா அசுத்தம் உள்ளது பரிசுத்தம் உள்ளது ரெண்டுமே உள்ளதா இருக்கு. இப்போ அதுக்கும் தீனி வேணும், இவனுக்கு தீனி வேணும். எவ்வளோ பேர் பேழையை உண்டு பண்ணுவேன்? யானை வந்து நம்மள மாதிரி சாப்பிடுமா? மிருகங்கள் நம்மளை போல சாப்பிடுமா? அப்போ அதுக்கு தீனி எங்கேருந்து வந்தது? அது சாப்பாடு எங்கேருந்து கொண்டு வந்தார்? இதெல்லாம் கவனிக்கணும். வேறு நம்ம அப்படியே பேழைக்குள்ளே திறந்துட்டார், முடிஞ்சுது. அவ்வளோதான், ஆதியாகமே முடிஞ்சுது. பேழைக்குள்ளே எப்படி நடத்தினார்? அந்த 1 வருஷம் எப்படி பாதுகாத்தார்? நான் சொல்லுவேன், நாம் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, கர்த்தர் நம்ம நடத்துகிற பாதையில் அமைதியாக இருக்கும். திறக்கிற நேரத்தில் பேழையை திறப்பார், திரளாக நம்மளை பெருக பண்ணுவார். உருகி இருக்கிற நாள் ஒன்று, சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியானபடி நம்மளை மகிழ்ச்சியாக்குவார். அதே வருஷத்துல இருந்துருமா அப்படியே சாபத்தில் இருக்கு? இல்லை, சிறுமையானதுக்கு ஒரு நாள் இருக்குது, இக்கட்ட நாளுக்கு ஒரு நாள் இருக்குது, தூக்கி விடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அவர் தூக்கிட்டாருன்னா, நீங்கள் சொன்னது போல பிலதெல்பியா சபைக்கு சொன்ன கொஞ்சம் பலத்தில் உண்மையாக இருக்கிறவனுக்கு திறந்துட்டாருன்னா நீ நினைச்சாலும் பூட்ட முடியாது, நான் நினைச்சாலும் பூட்ட முடியாது. ஏன்னா திறக்கிறவருடைய திறவுகள் அவருடைய கருத்தில் இருக்குது. அல்லேலூயா. 5வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களே வாசிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்க. அதே வாசி. அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 5வது கல்யாண வீட்டின் கதவை கர்த்தர் திறக்கிறார். இப்போ எல்லாமே நாம எல்லாம் எதுக்கு சபையில் உட்காந்துருக்கிறோம்னா, நாம போய் சேர வேண்டிய பாதையின் கதவை திறக்கும் போது போக போகிறோம். ஒன்று நாம மறித்து போகணும், இல்லை அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 ஆப்ஷன் தான், 2 காரியம் தான். நம்ம யாரும் அதை மாற்ற முடியாது. ஒன்று நாம் நீங்கள் இருக்கிறவங்க மறித்து ஆண்டுகிட்ட போகணும், இல்லை ஆண்டுடைய வருகை இருக்கணும். இது 2 தான். அதை தான் எதிர்பார்த்து இங்கே உட்காந்துட்டு வசனத்தை கேட்டு தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவனுடைய வருகையில் பல கட்டங்கள் இருக்குது. முதல் வருகை, அவர் குழந்தையாக மேசியாவாக பிறந்தார். இது நம்ம எல்லாருக்கும் அறிந்தது. அதனால தான் வேதனை ஒரு காரியம் இருக்குது, இன்னைக்கு உலகத்தில் நமக்கு சாட்சியாக இருக்குது. 2வது வருகை ரகசிய வருகை. இந்த வருகை எப்படி இருக்குன்னா, இந்த பூமிக்குரிய அழிவுகள், போராட்டங்கள், இந்த 25ஆம் அதிகாரம் மத்தேயுல சொல்லப்பட்ட எல்லாம் நடக்கிற சூழ்நிலை வரும்போது வானத்தில் கர்த்தர் நின்று கொண்டு ரகசிய வருகையில திருடன் வருகிறது போல வந்து தம்முடையவர்களை கல்யாண வீட்டுக்குள்ளே சேர்த்துக் கொள்வார். இதற்கு பின்பு சத்துருவை கட்டவிட்டு அந்தி கிறிஸ்து 3 வருஷ காலம் உபத்திரவ காலம்.
இந்த 3 வருஷ காலம் உபத்திரவ காலத்தில், உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தருக்காக ரத்த சாட்சியாய் மரித்தவர்களை கர்த்தர் பூமியிலே வந்து அவர்களை தூக்கி கொண்டு போவார். இந்த 3 வருஷ உபத்திர காலத்துக்கு பின்பாக அடுத்து 3 வருஷ காலம் மகா உபத்திர காலம். அதிலே பழைய வலுசருமாகிய பாதாளத்தில் கட்டப்பட்டிருந்த வலுசர்பத்தை கட்டவிழ்ப்பார். பயங்கரமான உபத்திரவத்தின் கொடுமையான நாட்கள். இந்த 7 வருஷ உபத்திர காலத்துக்கு பின்பு கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அர்மகதோன் யுத்தம் செய்யும்படி வானத்திலிருந்து இறங்கி வருவார். கர்த்தருடைய சேனைக்கும் வலுசர்பத்தினுடைய சேனைக்கும் வானத்தில் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தின் பெயர் அர்மகதோன் யுத்தம். இந்த யுத்தத்தில் கர்த்தருடைய சேனை ஜெயித்து அவனை 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக சாம்பலாக்கி கர்த்தருடைய 1000 வருஷ அரசாட்சி பூமியிலே ஸ்தாபிப்பார். இதற்கு பின்பாக நியாயத்தீர்ப்புகளை கொண்டு போகப்பட்ட சபை நித்திய மகிமைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகப்படும். அவர்களுக்காக புதிய வானமும் புதிய பூமியும் சீயோனும் எருசலேமும் வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் கர்த்தருடைய வருகையில் இருக்கிற சம்பவங்கள். பைபிள் ஸ்டடி பாதி பேர் வரதில்லை. எப்படி தெரியும் இதை பற்றி? வருகை வராது, போகிறோமோ தெரியல, இருக்கிற வரைக்கும் அப்படியே போவோம் வருவோம். போக்குவரத்தமாக இருக்கிற துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். நான் சொல்லப்பா, பைபிள் சொல்லுது. சபைக்கு போக்கும் வருத்தமாக இருந்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அப்போ சும்மா போய் வரவங்களாம் எங்கே அடக்கம் பண்ணுறாங்க? அவனுக்கு பேர் நீதிமான் சொல்லு. என்ன சொல்லியிருக்கு? சும்மா டைம் பாஸ்க்கு சபைக்கு வந்துட்டேன் சண்டே வந்துட்டேன். அது இல்லை. போக்கும் வருத்தமாக இருந்தா நீ துன்மார்க்கன். நான் சொல்ல பைபிள் சொல்லுது. சபைக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிற துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். சபைக்கு ஒரு மெம்பர்ஷிப்புக்காக வந்து போகிறது பிரயோஜனம் இல்லை. மணவாளன் வர்றதுக்கு முன்னாடி ஆயத்தமாக இருக்கும். அந்த 25ஆம் அதிகாரத்தில் 10 கனிகள் இருந்தாங்க. அதில் 5 புத்தி உள்ளது, 5க்கு புத்தி இல்லை. இது புத்தி இல்லைன்னு எப்போ தெரியுமா தெரிஞ்சது? ஆண்டவர் வர வரைக்கும் தெரியல. நீங்கள் நிறைய பேர் சபையில் உட்காந்து எனக்கு நல்ல புத்தி இருக்குது, ஞானம் இருக்குது, பரிசுத்தமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் வரும்போது தான் நம்ம புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா இருக்கிறவர்களா இல்லாதவர்களான்றது தெரியும். அதெல்லாம் வசனம் சொல்லுது, அவனுடைய செய்கைப்பாடு வேலைப்பாடு அவர் வரும்போது தான் தெரியும். அவன் கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. இப்போ சபையில் தீவட்டியும் இருக்கணும், எண்ணெயும் இருக்கணும், அபிஷேகமும் இருக்கணும், வார்த்தையும் இருக்கணும், ஜபமும் இருக்கணும், வல்லமே இருக்கணும். ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட அதை அப்போவே சரிப்படுத்த பார்க்கணும். நாம் எப்போ சரிப்படுத்த ஆண்டு வர வரைக்கும் பார்த்துக்கலாம். டைம் இருக்குது அப்படி தான் அவங்க நினச்சிருந்தாங்க. ஆண்டு வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் வருது, மணவாளன் வருகிறார்னு சத்தம் வந்த உடனே இவங்க அலர்ட் ஆகி போய் இப்போ விளக்க கொளுத்தணும். அது வரைக்கும் விளக்க கொளுத்தல. கவனிங்க, அது வரைக்கும் விளக்க கொளுத்தல, விளக்க எரியல. அந்த 25ஆம் அதிகாரத்தை வீட்டில் படிச்சு பாருங்க நல்லா. அது வரைக்கும் விளக்கம் கொளுத்தல, விளக்கம் எரியல. இப்போ ஆண்டு வரும்போது விளக்க கொளுத்துல தேடுறாங்க. நீங்கள் நிறைய பேர் ஆண்டு வரும்போது ஐயோ ஆண்டு வந்தார் அற்புதம் செய்கிறாரு, அற்புதம் நடக்குது, இது நடக்குது, அப்படியே அன்னைக்கு தான் தேடுறது. எங்கே வழங்கு வச்சிருக்கிறேன், எங்கே பைபிள் வச்சிருக்கிறேன், எங்கே ஜபம் பண்ணினேன், எங்கே உபாசம் பண்ணேன், அப்போ தான் தேடுறது. அப்போ தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை. தேட வேண்டிய நேரத்தில் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் உங்களோடு இருக்கையில் சமீபமாக இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுது. இப்போதான் கிருபையின் காலம். டோரை மூடிட்டாருன்னா யாரும் தங்க முடியும். கிருபையின் காலம் இதுதான். இப்போ உண்மையாக பின்பற்றினாதான் அந்த ராட்சத்துக்குள்ள போக முடியும். மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்ட உடனே தேடுறாங்க. எங்க அங்கே போய் கேட்குறாங்க, கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடி விற்கிற இடத்துல போய் வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு புத்தி உலகம் தெரிஞ்சது. எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை ஒன்று கொடுத்துட்டுன்னா நான் போக மாட்டேன். எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஜபாவை உங்கள்கிட்ட மாரடி கத்திட்டு இருந்தேன்னா நான் போக மாட்டேன். உனக்கும் எனக்கும் போதாதபடி விற்கிற இடத்துல போய் வாங்க. விற்கிற இடம்னா நீங்கள் ரோட்டில் விற்கிறாங்களே, இந்த பாமா இடத்துல நாங்கள் போய் வாங்கலாமா? அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை அபிஷேகத்தை பெற்று ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி வருவான்னு தெரியாது. பைபிள் சொல்றது திருடன் வருகிறது போல ஒரு வேலை இருக்கும். இரவிலே திருடன் வருகிறது போல இருக்கும். இன்னைக்கு வரலாம், இந்த சபை முடிஞ்ச பிறகு வரலாம், இன்னைக்கு இரவில் வரலாம், யாருக்கும் தெரியாது. அவர் வரும் நாழிகை குறித்து ஒரு மனிதனுக்கு தெரியாது. பிதாவை தவிர ஒருவனும் அறியான். தேவன் எப்போ வரான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம ஆயத்தமாக இருக்க வேண்டும். எசேக்கியேல வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? 38ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடி இருக்கிற உன்னுடைய எல்லா ஜனத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. நிறைய பேர் நான் ஆயத்தப்பட்டா போதும், என் மனைவி எக்கடு கட்ட போனால் போதும், என் குடும்பம் எக்கடு கட்டா போனால் போதும், நான் மட்டும் போயிடணும். இந்த புத்தி உள்ளவங்க அப்படி இருக்கிறாங்க. புத்தி இல்லாததும் அப்படி தான் இருக்கு. சபையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் ஆயத்தமாக இருக்கணும்,
உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கல, நிறைய பேர் குடும்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்கள் குடும்பத்தில் பாதி பேர் ரட்சிக்கப்படல, நிறைய பேர் முழுக்க ஞானஸ்தானம் பாதி எடுத்துருந்து பாதி எடுக்கவே இல்லை, பாதி பேர் அபிஷேகம் பண்ணுறீங்க, பாதி பேர் அபிஷேகம் பெறலை. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆயத்தமாயிரு, உன் கூட இருக்கிற உன் ஜனத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படுத்துறதோ இல்லை, அவன் ஆயத்தமா இருக்கிறானா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு நீ காவலனா இரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆயத்தமா இருக்கணும், கூட இருக்கிறவன் ஆயத்தமா இருக்கிறானா இல்லையான்னு காவலனா யார் இருக்கணும்? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு காவலன் இருக்கணும், ஒரு போலீஸ் மேன் இருக்கணும். செக் பண்ணணும், இன்னைக்கு ஜெபிக்கிறாங்களா, இன்னைக்கு அபிஷேகத்தில் இருக்கிறாங்களா, இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமையில் இருக்கிறாங்கன்னா காவலனா இருக்கணும். சரியா ஒரு ஸ்கேலை வச்சு இன்னைக்கு ஜெபம் பண்றியா, இன்னைக்கு வேதத்தை வாசியா இருக்கணும். பாதி அப்பா அம்மா மாதிரி ஜெபமும் பண்றதுல, பிள்ளைகளும் ஜெபிச்சியான்னு கேட்கறதுல, வசனம் வாசியான்னு கேட்கறதில்ல, பாதி வீட்டில் ஓடுறது செல்ஃபோன் டிவி தான் ஓடுன்னு இருக்குது ரெக்கார்டு மாதிரி. அப்புறம் எப்படி நீங்கள் அவர் வரும்போது மன்னமலை வரும்போது போவீங்களா? பாட்டு மட்டும் அவர் வரும் வேலையை அறிந்திடாமல் அப்படி சொல்லி அவர் வருவாங்க, வந்து சொன்ன உடனே போயிடுவோம், எக்காலம் துணைக்கும் ஒரு இமைப்பொழுது வரும். எங்கேயும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. அங்கே போனோன்னா இங்கே ஆயத்தம் இருக்கணும். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் எங்கே போனாங்க? கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாங்க. இவங்க ரொம்ப அப்படியே பயபக்தியாக நல்லா ஜெபிக்கிற மாதிரி இருந்தாங்க, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாங்க, காலையில் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களும் கத்திரத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான், இவங்க வேற பிள்ளைங்க இல்லை. ரட்சிக்கப்பட்டவன், கத்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன், காணிக்கை கொடுத்தவன், சபைக்கு வந்தவன், மெம்பர்ஷிப் இருந்தவன், எல்லாம் உண்மை. ஆனால் 25:10 மத்தேயுல வாசிக்கும் போது கதவு அவங்களுக்கு அடைக்கப்பட்டது. கதவு யாருக்கு திறக்கப்பட்டதுன்னா ஆயத்தத்தோடு சரியாக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு திறந்தது. நாம சரியான ஆயத்தத்தோடு கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தின் வாசல்களை நமக்கு திறந்து நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். பரலோக ராஜ்யத்தில் எல்லாம் போற வரவங்களுக்கு சேர்க்கிறது அது வந்து முனிசிபாலிட்டி இடம் இல்லை, போற வரவெல்லாம் சேர்க்கறதுக்கு அது ஒன்றும் கவர்மெண்ட் இடம் இல்லை. அங்கே உண்மையாக இருக்கிறவன், பரிசுத்தமாக இருக்கிறவன், ஆயத்தமாக இருக்கிறவன் இடம். வசனமும் இருக்கணும், அபிஷேகமும் இருக்கணும், வல்லமே இருக்கணும். சபையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதாக்குதல் இருக்கணும். மனைவி சரியில்லைன்னா கணவன் ஜெபிக்கணும், கணவன் சரியில்லைனா மனைவி ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் மட்டும் பரலோகம் போறேன், இவங்கெல்லாம் நரகத்துக்கு போகிறாங்களே, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைங்கள்லாம் நெருப்பில் போடுறேன்னு ஒரு ரூல்ஸ் வருது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நெருப்பில் போடுற ரூல்ஸ் வருது. எல்லாரும் நெருப்பில் வெந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் சந்தோஷமாக கிளாப் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். எல்லாம் எரியிறாங்க, சாம்பல் ஆகுற சொல்லிங்களா? ஐயோ என் வீட்டுக்காரர் போயிட்டாரு, என் பிள்ளைங்க போயிடுச்சு, அங்கே மட்டும் ஐயோ புயன்னு மாறல அடிச்சுக்கிற. ஆனால் ஆண்டு வருகைக்கு மட்டும் அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அங்கே எரிய போகிறான், இப்போ தெரியல, கண்ணில் தெரியல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளாமல் போடுறவன் எங்கே போகிறான்னா அழுகை பள்ளத்தாக்காய் இருக்கிற அக்கினி கந்தகத்துக்கு பார்த்துக்கணும். இருக்கு அவன் முடிவு அக்கினியில் போய் முடியும். அப்போ யார் அவருக்காக ஜெபிக்கிற மீட்கணும் சொல்லுங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தர் யாரா இருக்கிறீங்க? காவலனா இருக்கணும். இந்த சபையில காவலர்கள் தேவை. ஜெபிக்கலையா அந்த சகோதரி பார்த்து சொல்லுங்க, சகோதரி நீங்க ஜெபிக்கலைங்க, நீங்க நல்லா ஜெபிக்கணும், நீங்க நல்லா வார்த்தையில வளரணும், நல்லா சத்தியத்தை கீழ்ப்படிக்கணும், நல்லா பாடணும், நல்லா ஆராதிக்கணும், ஒருத்தர் சரியெல்லாம் நீ ஆயத்தப்படுத்தணும். ஏன் காத்திருப்புன்னு ஒரு நேரத்தை வச்சு நம்ம ஜெபிக்கிறோம்? அபிஷேகத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டு ஆராதனைகள் உள்ள வரும். ஆயத்த நாள் நீங்கள் இந்த 27ஆம் அதிகாரத்தில் மற்ற 27ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வரும்போது ஓய்வு நாளுக்கு முன்னாடி இருந்த ஆயத்த நாளிலே அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக்கப்படுத்தி கொண்டு கல்லறைக்கு வந்தார்கள். வாசிக்கும் ஆயத்தம் இல்லாதவர் கத்தருக்கு போக முடியாது. ஆமோஸிலே வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஆமோஸ் 4:12 வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். உன் தேவனை சந்திக்கும்படிக்கு நீ ஆயத்தப்படு. இன்னைக்கு நாம யாரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம்? ரோட்ல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, விரும்புறவங்க, அவங்க இவங்களுக்கெல்லாம் ஆயத்தம். அப்படியே ட்ரெஸ்ஸு ரெடியா அயன் போடுறோம், சென்ட்டு போடுறோம், குளிக்கலாம் கூட பரவாயில்ல, சென்ட்டு போடுறோம், ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வைக்கிறோம், இந்த செப்பல் இந்த மேட்சிங் பண்ணணும், இப்போ இதெல்லாம் ரெடி, சாப்பாடு ரெடி பண்ணிக்கணும், பிக்னிக் போகணும், டூர் போகணும், அப்படியே ரெடிமேடாக இருக்குது எல்லாமே. பேகு கிஃப்ட் எல்லாம் அப்படியே ரெடியாக இருக்குது. பறக்கிறோம், அப்படியே காலில் சக்கரை கட்டின ஸ்கேட் போர்டு கட்டின மாதிரி பறக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு சபைக்கு வரது மட்டும் ஸ்லோவா அண்ணா நட மாதிரி ஸ்டெப் வச்சு எண்ணி வரோம். 1 ஸ்டெப் பேக் சைட், 2 ஸ்டெப் நடந்து பொறுப்பணியாக எண்ணி சபைக்கு வரதுக்குள்ளே எண்ணி ஸ்டெப்ஸு கணக்கு வச்சுட்டு வராங்க. இந்த வாட்சில் போடுற அந்த IR வாட்சஸ் வருது. IRனா இன்ஃப்ராரெட் வாட்சஸ், லைட்லாம் வரும். அந்த சென்சார் என்ன பண்ணணும்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்துருக்குறீங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு அந்த வாட்சில் சொல்லுது. இத்தனை ஸ்டெப் நடந்துருக்குறீங்க. அதை தான் நம்ம பார்த்துக்கிறோம், எவ்வளோ நடந்துருக்கிறோம், எப்படி செய்கிறோம், ஹார்ட் பீட் நல்லா இருக்குதா. அதெல்லாம் ஃப்ராட், எல்லாம் ஃப்ராட், ஏமாத்துறது.
ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற கத்திரப்படி ஒரு சென்ஸாக இருக்கணும். நான் ஆயத்தமாக இருக்குன்னா அவங்க வசனம் சொல்லுது பாருங்க, 4:12 உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை வரதுக்கு முன்னாடி காலையில் 8:30 மணிக்கு தான் ஆயத்தப்படுத்துகிறோம். அந்த ட்ரெஸ்ஸை பிடி, பேண்ட் எங்கே இருக்குது, ஷர்ட் எங்கே இருக்குது, அப்போ தான் அது எங்கே இருக்குதுன்னே அப்போ தான் தெரியுது கண்ணுக்கு. இதே தான் அவங்க பண்ணது. ஆண்டவர் வந்துட்டான்னு பிறகு தான் எண்ணெய் எங்கே இருக்குது, விளக்கு எங்கே இருக்குது, எப்படி கொளுத்து இருந்தது அப்போ தான் வருது. பாவி கேசு சபையில் இப்படி தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் எப்படி இருக்கணுமா, எல்லாத்துலேயும் ஆயத்தமாக இருக்கணும். ஜபம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். வேதம் வாசின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாசிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். பாடுன்னு சொல்கிறது வாயை திறக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருந்தால் தான் போக முடியும். இந்த ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து சோம்பேறிகளுக்கான கிளாஸ் இல்லை. டக்கு 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 டக்குன்னு ரெடியாக இருக்கணும். இந்த பந்தய சாலையில் ஓடுறவங்க, இந்த ரேஸில் ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க 1 2 3 சொல்கிற வரைக்கும் அப்படியே சும்மா மேலே நின்று பண்ணால் என்ன பண்ணுறான், 1ன்னு சொல்லும் போது பாடி ஸ்டடி பண்ணுறான், 2ன்னு சொல்லும் போது அப்படி நேராக பார்க்குறான், 3ன்னு சொல்லி அவன் சொன்ன அவன் செகண்டில் அவன் கால் இருந்த இடத்துல இல்லை பறக்கிறான். ஜெயிக்கணும் பந்தயத்தில் அவ்வளோ ஆயத்தமாக ரெடியாக இருக்கிறான். அந்த ரேஸ் ஓடுறதுக்கு அவ்வளோ ஆயத்தம்னா, பரலோகத்தை பிடிக்கிறவர்கள், பலவந்தப்படுத்துகிறவர்கள், லக்கை நோக்கி ஓட்டத்தை முடிக்கிற பயணத்தில் நாம் எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணும். அப்படியா இருக்கணும். பொறுமையாக போயிடுவோம். ஆண்டர் வர்றதுக்கு டைம் இருக்குது. பொறுமையோடு ஓட கடவுள்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையோடு ஓடுவோம். அப்புறம் பார்த்துக்கலாம் லக்கு கிடைக்குதா கிடைக்கலையா, பிடிக்கிறோமா பிடிக்கலையான்றது அப்புறம் தானே. ஓடிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். சும்மா ஓடுறது வீண். லக்கை நோக்கி ஓட்டத்தை சரியாக பிடித்து இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறவர்கள் அவருக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிற லக்கை பெறுகிறார்கள். ஆயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கதை திறக்கிறார். அவங்க 10 பேர், அந்த 5 பேரும் போய் திரும்ப தட்டுறாங்க கதை திறங்காண்டு திறங்காண்டு. ஏன்னா அவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க தான். அதுவும் போட்டப்பட்ட பிறகு எங்கே போய் தட்டுறாங்க, திறங்க. நாம் நினச்சிருக்கிறோம் கத்தர் வந்து போயிட்டா கூட, ஏதாவது நடந்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டினா தெரிஞ்ச ரொம்ப இரக்கமுள்ள ஆண்டவர். இருபையின் காலம் இதுதான். இந்த காலத்தை மிஸ் பண்ணிவிட்டு, ஆண்டவர் வருகையை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 100 முறை 1000 முறை முழங்கால் போட்டு கண்ணீர் வலிச்சு பாசிட்டிவ் போட்டால் கூட கதவை திறக்க மாட்டார். ஆண்டவர் என்ன பதில் சினிமா சொன்னார், நான் உங்களை சொல்லலாமாங்க நீ சொல்லு. அப்போ அர்த்தம் என்னென்னா, எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வர வரைக்கும் தான் நீ அவருடைய பிள்ளை. எடுத்துக்கொள்ளப்படுகிற நேர காலம் முடிஞ்சதுன்னா உனக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. சரியான நேரத்தில் கத்தர் வரப்போகிற நேரத்துக்குள்ளே நம்ம ஆயத்தமாக இருந்தால் அவருடைய பிள்ளைகளாக எடுத்துக்கொள்ளப்படும். ஆயத்தமாக இல்லாமல் நீங்கள் என்ன தான் செஞ்சுருந்தாலும் பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை நீங்கள் இழந்து போயிடுங்க. நான் சொல்கிறேன், இந்த 5 கதவுகளை கத்தர் உங்களுக்காக திறக்கிறார். உங்கள் வாசலில் இருக்கிற அனுகூலமாக உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிற தடுமாற்றங்களுக்குள்ள உங்களுக்கு அனுகூலமான கதவுகளை கத்தர் திறக்கிறார். இருப்பு தாழ்பால்களை, வெண்கல கதவுகளை உங்களுக்காக திறக்கிறார். சிறையிருப்பின் வாழ்க்கைக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் உங்களுக்காக உடைத்து கத்தர் வெளியே கொண்டு வருகிறார். 4வது நான் உங்களுக்கு சொன்ன பேழையை உங்களுக்காக கத்தர் திறக்கிறார். 5வது கர்த்தருடைய கல்யாண வீட்டில் போகும்படி நமக்காக வாசலை திறக்கிறார். முன்னாள் பட்டு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இப்படி வருகிற ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறபடி சமூகத்தில் நானும் என் குடும்பத்தாரும் சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. வாய்களை தரங்க. ஆயத்தமோடு ஒரு ஜபத்தோடு தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வோமாக. எல்லாம் நமக்கு அனுகூலமாகாம, நம்முடைய காரியத்தில் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே சத்துருவுக்கு முன்பாக நமக்கு அனுகூலமான கதவுகளை திறக்கட்டும். எல்லா வெண்கல கதவுகளை கத்தர் உடைக்கட்டும். வழியை கத்தெடுக்கிற ஒப்புவீங்க. ஆண்டவரே, என்னுடைய வழி அல்ல, நீர் எனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. என்னை கட்டளையிடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பு, இதிலிருந்து எப்போ வெளியே வரப்போறேன் நான் யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் இந்த நாளில் சிறை இருப்பை தகர்த்து வெளியே கொண்டு வரும். சீயோனில் சிறை இருப்பை கர்த்தர் திரும்பும் போது அவர்கள் சொப்பனத்தை காண்கிறது போல இருப்பார்கள். அரசாளுவதற்கு சிறைச்சாலையில் வருவார்கள் உண்டு. உன்னை கர்த்தர் இந்த சிறை இருப்பின் வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தால் எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய சமூகத்திலே அழைக்கப்பட்டது போல, வாழ்க்கை எழுவாதது போல, பேழைக்குள் இருக்கிறது போல நினைக்காத. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நேரத்தில் உன்னை திறக்கும் போது உன்னை திரளாக பெருக பண்ணி உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க முடியும். தாவீது கர்வகோலை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. மனவாளனுடைய கதவு உனக்காக திறக்க ஆயத்தமா இருக்கிறது. மனவாட்டியை நீ ஆயத்தமா இருக்கிறவர்களுக்காக திறக்கப்பட்ட கதவுக்குள்ளே நீ பிரவேசிக்க உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். உன் குடும்பத்திற்கும் சபைக்கு நீ ஒரு காவலனாக எச்சரிக்கையா இருப்பாயாக. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு.